بسم الله الرحمن الرحيم. عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும். நடைமுறையில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்டவையாகும். புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பிதாத்களும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரித்ததை நான் நினைவு கூறுகிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், எடுத்துச் சொல்வோம் இறைவனின் மார்க்கத்தை. இஸ்லாமாகிறது 5 தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாருமே இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர். இன்னும் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று 5 தூண்களும் இஸ்லாத்தால் நிறுவப்பட்டுள்ளது. இந்த அகில உலகத்தை படைத்தது ஒரே ஒரு இறைவன் தான். அவனுக்கு தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புவதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இன்னும் 5 அறிவு கொண்ட உயிரினங்களையும் 6 அறிவு கொண்ட மனிதனையும் பிரம்மாண்டமாக இறைவன் படைத்துள்ளான். இன்னும் அதை சமுதாயமாக தோற்றுவித்து பல நபிமார்களையும் இறைவன் அனுப்பியிருக்கிறான். அந்த நபிமார்களுக்கு வஹியின் மூலம் மார்க்கத்தை சொல்லியிருக்கிறான். அல்லாஹுடைய தூதரை வஹி அருளப்பட்டதற்கு பின்பு மார்க்கத்தை எடுத்துரைக்க இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். ஃபஇன் அஸ்லமு ஃபகத் இஹ்ததவ் வஇன் தவல்லவ் ஃபஇன்னமா அலைக்கல் பலாகு. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றால் நேர்வழி பெறுவார்கள், புறக்கணித்தால் எடுத்து சொல்வதே உன்மீது கடமை என்று பல நபிமார்களுக்கு இறைவன் அருளியிருக்கிறான். நபியே, நீங்கள் எடுத்து சொல்லுங்க, அது மட்டும்தான் உங்கள் மீது கடமை. அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறதும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அல்லாஹ் தன் நாடியோரை தான் நேர்வழியின் பக்கம் செலுத்துகிறான், தன் நாடியோரை தான் வழிகேட்டின் பக்கம் விட்டு விடுகிறேன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான். ஆனால் ரசூல்லாவிற்கு கட்டளையிடுவது ஒரே ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் மார்க்கத்தை போய் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு மட்டும்தான் இறைவன் சொல்கிறான். அழகிய முறையில் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கம் அருளப்பட்ட பிறகு உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு போய் நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கன்னு இறைவன் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் சஃபா மலை குன்றின் மீது ஏறி நின்று ஒவ்வொரு குலத்தாரின் பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்து உங்களை எதிர்நோக்க போகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க. அதற்கு மக்கள்லாம் ஆம் அல்லாஹுடைய தூதரை ஆம் நாங்கள் நம்புவோம், ஏன்னா நீங்கள் உண்மையை தவிர வேறு எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, கடும் வேதனை நம்மளுக்கு முன்னோக்கி வருது, ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு அந்த இடத்துல மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போது அல்லாஹுடைய தூதருடைய சிறிய தந்தை அபுலஹப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மண்ணை வாரி வீசுறாரு. இதுக்காக தான் நீங்கள் அலட்சியா அப்படின்னு சொல்லிட்டு நீ நாசமா போ அப்படின்னு சாபம் விடுறாங்க. அல்லாஹுடைய தூதர் பிறந்த நற்செய்தியை கேட்டு அடிமை பெண்ணையை விடுதலை செய்த சிறிய தந்தை மார்க்கத்திற்காக எதிர்த்து நிற்கிறாங்க. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக இருக்காங்க. தன்னுடைய தந்தைகிட்ட அறிவுபூர்வமாக முறையில் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க.
என்னுடைய தந்தையே, எந்த ஒன்றையும் செவியுறாத, பார்க்காத, உங்களுக்கு எந்த பயனுமே அளிக்காத இந்த சிலையையே நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வழங்கப்படாத ஞானம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு, என்னை பின்பற்றுங்க, இதுதான் நேரான வழின்னு சொல்லிட்டு தனது தந்தைகிட்ட மார்க்கத்தை எட்டி வச்சுருக்காங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தந்தை சொல்கிறாங்க, என்னுடைய கடவுளையா நீ வந்து ஏளனம் செய்கிற, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசின அப்படின்னா நான் உன்னை கல்லாலே அடித்து கொள்வேன்ட்டு அவருடைய தந்தை எதிர்த்து நிற்கிறாங்க. தனது தந்தை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தை விட்டு விலகினார்களா? கிடையாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பது என்பது சும்மாவா? எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு அர்ப்பணிப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க. சஹாபாக்கள்லாம் வராங்க. அல்லாஹுடைய தூதரே, குறைஷிகள் எங்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க, எங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் சிரமப்பட்டதை விடவா நீங்கள் சிரமப்படுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னிருந்தவங்கள ரசூலை நினைவு கூறுறாங்க. அவங்க எப்படிப்பட்டாங்க? அல்லாஹ் நம்பினதுனால மண்ணில் புதைக்கப்பட்டு தலைகள் 2 கூறாக பிரிக்கப்படுது. ரம்பத்தால் பிரிக்கப்பட்டோன்னா உடல்கள் 2 கூறாக பிரிக்கப்படுது. இன்னொருத்தங்க எப்படின்னா, இரும்பு சீப்பை வந்து நெருப்பு காய்ச்சி அவங்கள உடலில் கோதப்படுமா, அது தோல், இறைச்சி, எலும்பு, நரம்புன்னு சொல்லி அதை சென்றடையும்னு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நடந்தும் அவங்க மார்க்கத்திலிருந்து தளம் புரண்டாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஓரிலை கொள்கை எதிர்த்து சொன்னால் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யணும்னு இறைவன் முன்னாடியே சொல்லிட்டான். அதாவது மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்களே, உறவுகளும் எதிர்த்து நின்றுச்சு, மக்களும் அவங்கள நாட்டிலேருந்து வெளியேற்றினாங்க, அவங்களுடைய மக்களே அவங்க ஊரிலிருந்து வெளியேற்றினாங்க. அல்லாஹ் தன் திருமலையில் சொல்கிறான், உங்களை மண்ணிலிருந்து வெளியேற்றுவோம் அல்லது பழைய மார்க்கத்திற்கே வந்து விடுங்கள் என்று நபிமார்களிடம் இறை மறுப்பாளர்கள் கூறுவார்கள் சொன்னானா. அதே போல் எல்லா நபிமார்களையும் அவங்களுடைய மக்கள் விரட்டி தான் அடித்தாங்க. ஆனால் அப்பையும் அந்த ஏகத்துவ கொள்கையில் அவங்க உறுதியாக தான் இருந்தாங்க. லுக்மான் என்ற நல்லடியாரை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க தனது மகனுக்கு எவ்வளவு அழகான முறையில் அறிவுரை சொல்கிறாங்க. யா புனைய, என் அருமை மகனே, லா துஸ்ரிக் பில்லா, அல்லாஹிற்கு எதையும் இணை கற்பிக்காதே, இன்ன ஷிர்கல் அதுல்முன் அலீம், நிச்சயமாக இணை கற்பித்தல் என்பது மாபெரும் அநியாயமாகும் என்று தனது மகனுக்கு தான் முதல்ல அவங்க வந்து அறிவுரை சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. மார்க்கத்தை எடுத்து சொல்வதில் எதற்கு இவ்வளோ அலட்சியம் காட்டக்கூடியவங்களாக இருக்கிறோம்? ஒரு பொருளை நம்ம வியாபாரம் செய்யணும் அப்படின்னா அந்த பொருளை இப்படியெல்லாம் பயன்படுத்தணும், அதை இப்படியெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளாம் யோசிச்சு வச்சுட்டு தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் மார்க்கத்தில் அப்படி இருக்குமா? வெட்கப்படக்கூடியவங்களாகவும் தயக்கம் காட்டக்கூடியவங்களாக இருக்கும். இன்னும் படத்தை, சீரியல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா, அதாவது தவறான முறையில் வந்துருச்சு அப்படின்னா முஸ்லீம் மக்களே இறங்கி போராட்டம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. என்னுடைய ஹீரோ, என்னுடைய ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு வெட்கக்கேடான காரியங்களில் இதற்கெல்லாம் முன்மாதிரியாக நிற்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இதே அல்லாஹுடைய மார்க்கத்தை முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக தங்களுக்கு தாங்களே சுய பரிசோதனை செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கணும். பெரும்பாலான மக்கள் எப்படி நம்ம எண்ணிக்கொண்டுட்டு இருக்காங்க? ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அதை முதல்ல நம்ம செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும், அப்புறம் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். பிறருக்கு சொல்லிட்டு நம்ம செயல்படுத்தலை அப்படின்னா அதற்கும் அல்லாஹ் இடத்துல தண்டனை இருக்குது. மக்கள் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, பிஏஎஸ்சி, எம்ஐஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வாங்கினா மட்டும்தான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹுடைய தூதர் அப்படியா? எழுத படிக்க தெரியாத ஒரு உண்மை தூதர் தான் அவங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, பல்லிகு அன்னி உளவாயா, என்னிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் அதை பிறருக்கு எடுத்து வைக்கக்கூடியவங்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் ஒரு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதாவது கடலுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், சரியா? அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, சனிக்கிழமை வந்து மீன் பிடிக்காதீங்க, நீங்கள் மற்ற நாட்களில் பிடிச்சுக்கோங்க, சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு ஒன்று அல்லாஹ் வந்து நிர்ணயம் செய்கிறான். ஆனால் அந்த கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, அல்லாஹ் அந்த கூட்டத்தை சோதிப்பதற்காக சனிக்கிழமை என்ன பண்ணுறா அப்படின்னா மேல் மட்டத்திற்கு மீன்களை கொண்டு வந்துடுறான். 3 சாரார் போகிறாங்க. ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனெல்லாம் பார்த்துட்டு போய் பிடிக்க போயிடுறாங்க, அதாவது அல்லாஹுடைய கட்டளையை மீறிடுறாங்க. இன்னொரு சாரார் வந்து தடுக்கிறாங்க, அல்லாஹுடைய கட்டளை வந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைவு கூறுறாங்க. 3வது சாரார் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தண்டனை இறங்க போகுது, இல்லை அப்படின்னா அல்லாஹ் அவங்கள அழிக்க போகிறான், இந்த கூட்டத்துக்கு போயிட்டு நீங்கள் எதுக்கு அறிவுரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது கூட்டம் கேட்குது. அதற்கு 2வது கூட்டம் என்ன தெரியுமா சொல்லுது?